ஹலோ ஆல் போன வீடியோலேயே முருகன் கோயிலுக்கு போயிருந்தேன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருந்தேன் இல்லையா. ஸோ அங்கே போயிட்டு வரும்போது ஒரு பொருள் வாங்கணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஹஸ்பண்ட்டை கேட்டேன், அதே மாதிரி வாங்கி கொடுத்துட்டாங்க. ரொம்ப நாளாக வேல் வாங்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். ஒரு வழியாக மயிலம் போய் தான் வாங்கணும்னு இருந்திருக்கு போல். வாங்கிட்டு வந்துட்டேன். ரொம்ப பெரிய வேல்லாம் கிடையாது, சின்ன வேல் தான் வாங்கியிருந்தேன். வேல் வைக்கிறதுக்கு சின்னதாக ஒரு பிளேட் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு குபேரர் சிலை வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு முருகன் ஃப்ரேம் ஒன்று வாங்கியிருந்தேன். ரொம்பவே அழகாக இருந்துச்சு மூணுமே. நேற்று டியூஸ்டேன்றதால படைக்கலான்னு சொல்லிட்டு மதியம் போல் எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். முதல் நாள் நைட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு தூக்கமே வரல. என்னமோ திருடங்கவியில் சாவி கொடுத்தா மாதிரி எனக்கு தூக்கமே வரல. வேலுக்கு பூஜை பண்ணணும்னு சொல்லிட்டு அதே மைண்ட் செட்டாகவே இருந்துச்சு. மதியம் போல் எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். மறுநாள் கண்டிப்பாக டியூஸ்டே பூஜை பண்ணணும்னு சொல்லிட்டு படைக்கலாமேன்னு சொல்லிட்டு மதியமே எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். நான் படைச்ச டைமிங் பார்த்தீங்கன்னா 8 to 9 ஹோர டைமில் தான் நைட்டு படைச்சிருந்தேன். ஃபஸ்ட் டைம் பூஜை பண்ணுறோம் அப்படின்றதால அபிஷேகம் ஏதாச்சும் வேலுக்கு பண்ணலாமேன்னு சொல்லிட்டு பால் அபிஷேகம் பண்ணலான்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் சரி ஃபஸ்ட் டைம் செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சளை வச்சு மஞ்சள் அபிஷேகம் தான் பண்ணியிருந்தேன். ரொம்பவே திருப்தியாக சாமி கும்பிட்டுருந்தேன். எனக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் விலாகில் பார்க்கலாம். அது வரைக்கும் டாட்டா.